சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் சட்டத்தை மதிக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அதை எதிர்கொள்வதற்கு அணியமாக இருப்பார். இதில் ஒன்றும் அதிர்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை. இதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும், எதிர்கொள்வார். அப்படி எதிர்மறையாக கார்னர் பண்றது மாதிரி அப்படி ஏதாவது நடக்குமானா அது எங்கள் வெற்றியை இன்னும் நம்பிக்கையை ஊட்டும், எங்கள் தலைவரை இன்னும் அது பிரகாசிக்க வைக்கும். தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் தீர்க்கதரிசி, ஏன்னா அந்த இடத்த சம்பவத்தில் இருந்தால் 49 82 ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அதே தீர்க்கதரிசி இந்த இடத்துக்கு நம்ம போனால் 41 பேர் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நினைக்கிறது கூட ஒரு ஸ்டார் நினைக்கலையே. தாவேக்காவுடைய தொண்டர்களும் சரி, அங்க அவரை பார்க்க வரவங்களும் ஒரு பொறுப்பு இல்லாம தான் வராங்க. இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? பொறுப்பு இல்லாம வந்தாங்க, ஆர்வம் காரணமாக வர்றாங்க. செய்தித்துறை இயக்குனரே தாவேக்கா பற்றி எந்த செய்தியிலும் போடாதீங்கன்னு சொல்றாரு. யார்கிட்ட? தொலைக்காட்சிக்கு. யார்கிட்ட சொல்றாரு? அவரு பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு. பத்திரிகையாளன் என்பவன் புழுக்களின் உடம்பில் புலிகளின் இரத்தத்தை பாய்ச்ச முடியும். ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு வலிமையான தூண் அதுதான். அவர்களே இந்த ஆட்சியில் இன்னைக்கு மிரட்டப்படுகிறார். அவர் சிம்மாசனத்துல ஸ்டைலா உட்கார்ந்துருந்தாரா சார்? எனக்கு தெரியல. எப்படி ஏற்றுக்கொண்டாருன்னு கேட்கிறேன். அவர் உட்கார்ந்திருக்க கூடாது, உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததற்கு பிறகு கால் மேல் கால் போட்டு விட்டார். இது பெரிய அருவருப்பாக இருந்தது பார்ப்பதற்கு. உங்களுக்கு அவர் கால் மேல் கால் போட்டு வச்சதுதான் பிரச்சனையா? கால் மேல் கால், வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்ததே பிரச்சனை. வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டீர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலி பறிபோய் விட்டது உட்கார்ந்த நேரத்தில் என்று சொல்லிட்டார். தாவேக்கா என்பது தள்ளி போட முடியாத தாகம், அலட்சியப்படுத்த முடியாத அரண், அணைக்க முடியாத நெருப்பு, தாண்ட முடியாத அகழி, சீன பெருமதில் போல் தமிழர்களின் மானம் காக்குகிற பெருமதில். இந்த கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது காலத்தின் கட்டாயம். நான் முதலமைச்சருக்கு பணியோடு சொல்றேன், இன்னும் 40 லட்சம் லேப்டாப் நீங்க கொடுக்கணும். வாக்குரிமை உள்ள மாணவர்களுக்கு தான் கொடுத்திருக்கீங்க. ஜெயலலிதா +2 படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. 40 லட்சம் மாணவர்களுக்கு நீங்க இன்னைக்கு கொடுக்கணும். ஜாக்டோஜியோ ஒரு அமைப்பு இதை அங்கீகரித்து அரசு கொடுத்த நிர்பந்தம், இல்லாவிட்டால் நெருக்கடி, இல்லாவிட்டால் ஆசை வார்த்தை, ஏதோ சாமபேத தான தண்டம் செய்து அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தாலும் ஒரு எரிமலை அங்கே கனன்று கொண்டுதான் இருக்கிறது. நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது. தேதிகள் கிளிப்பட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். நாளை முதலமைச்சர் விஜய் தான். நாஞ்சில் சம்பத் என்ன கடுவா புள்ளியா? இல்லை, நான் கடுமையான விமர்சகன். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். நம்ம இப்போ பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயம், தாவேக்காவுடைய தலைவர் விஜய்க்கு கரூர் சம்பவத்தை ஒட்டி அவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று. எப்படி பாக்குறீங்க? இயல்பான நடைமுறை தானே. சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே நாங்க தானே. சிபிஐ என்கொயரிக்கு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு உத்தரவு இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய பயணத்துல ஒரு புதிய பாதை எங்களுக்கு தென்பட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசருள் அதை கண்காணிக்க வேண்டும் என்கிற தீர்ப்பும் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை தந்தது. அதனால் இந்த விசாரணையில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் சட்டத்தை மதிக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அதை எதிர்கொள்வதற்கு அணியமாக இருப்பார். இதில் ஒன்றும் அதிர்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை. இதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும், எதிர்கொள்வார்.
ஓகே. ஏற்கனவே வந்து புஷி ஆனந்த் மேலயும், சிடிஆர் நிர்மல்குமார் மேலயும் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா மேலயும் சிபிஐ என்கொயரி பண்ணி வாக்குமூலம்லாம் குடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இத வந்து விஜய் ஏதோ கார்னர் பண்ற மாரி ஒரு தோற்றத்த உருவாக்கியிருக்கு. இல்ல, நான் அத நேர்மறையாகத்தான் பார்க்குறேன். ஏன்னா, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது நாங்க. சம்மன் அனுப்ப வேண்டியது அவங்களுடைய கடமை. அந்த கடமையை மதிக்க வேண்டியது எங்கள் தலைவருடைய தலையாய கடமை. அப்படி எதிர்மறையாக கார்னர் பண்றது மாதிரி அப்படி ஏதாவது நடக்குமானா, அது எங்கள் வெற்றியை இன்னும் நம்பிக்கையை ஊட்டும். எங்கள் தலைவரை இன்னும் அது பிரகாசிக்க வைக்கும். ஏன்னா, கரூர் துயரத்துல தாவேக்காவின் கதை முடிந்தது என்று கதைத்தார்கள். கரூரை விட்டு அவர் வெளியேறி சென்னைக்கு விமானத்தில் திரும்பியதை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். ஆமா, அது உண்மைதானே. அதாவது சம்பவம் நிகழ்ந்த இடத்துல இவர்னால தான் அந்த சம்பவமே நடந்துச்சுன்னு சொல்லப்பட்ட இடத்துல ஒரு ஆறுதல் கூட கூறாம இவர் வந்து விமானத்தை பிடிச்சு சென்னைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் தாவேக்காவினுடைய விஸ்வரூபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்தது. அதை பாதிக்கப்பட்ட மக்களே அவரை குற்றவாளியாக பார்க்கவில்லை. நான் ஒரு மக்கள் அரங்கத்தில் சொன்னேன், நான் ஒரு தீர்க்க தரிசனமான தலைவர் விஜய் அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த இடத்தில் நின்றிருக்க வேண்டும் என்று சொல்வது எல்லோரும் சொல்லுவது. அதிலிருந்து ஒரு வித்தியாசமாக அணுகினார் அதை. ஏன்னா அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஸ்டார், நட்சத்திர தகுதி உள்ளவர். அவர் அங்க நிற்கிறாருன்னா இன்னும் கூட்டம் அதிகமாகும். 41 82 ஆயிடும். காவல்துறை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, காவல்துறையை நம்பவும் முடியாது. அதனால அவர் வெளியேறியது அவருடைய நல்ல தீர்க்க தரிசனமான முடிவு. இன்றைக்கு அந்த 41 குடும்பத்தை அவர் தத்தெடுத்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்கள் அவரிடத்தில் குறை காணல. இது எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ். அதனால அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்து உறவுகளை சென்னைக்கு வரவழைத்து அவர்களை உபசரித்து அவர்களை சென்னைக்கு வருவதற்கு முன்னாலேயே ஒரு 20 லட்சம் ரூபாயை அவர்கள் குடும்பத்திற்கு கொடுத்து, நன்றாக என்னுடைய கண்காணிப்பில் இருப்பேன், உங்கள்கிட்ட நான் ஒருவனா இருப்பேன்னு சொன்னார். அந்த நிர்வாக குழுவில் உள்ள ஒரு நண்பர் கரூருக்கே போய் எல்லாருடைய வீட்டுக்கு சென்று 5000 ரூபாய் நிதி உதவி கொடுத்து, இந்த ரூபாய் மாதந்தோறும் வரும், என் ஆயுள் முடிந்ததற்கு பிறகும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 41 குடும்பத்திற்கும் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு ஒரு நண்பர் வந்தார். இப்படி ஒரு பர்சனாலிட்டி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நான் எந்த கட்சியிலையும் பார்க்கல. சரி சார். சார், நீங்க தீர்க்கதரிசின்னு சொன்னீங்க. அதாவது திரு தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் வந்து தீர்க்கதரிசி, ஏன்னா அந்த இடத்த சம்பவத்துல இருந்தா 41 82 ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அதே தீர்க்கதரிசி இந்த இடத்துக்கு நம்ம போனா 41 பேர் இறந்து போயிருவாங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நினைக்கிறது கூட ஒரு ஸ்டார் நினைக்கலையே. அதனால தானே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த இடத்துக்கு இல்ல போறதுக்கு முன்னாடியே உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசியா நினைச்சிருக்கணும் இல்லையா? காவல்துறை அவரை வர வேண்டாம்னு சொல்லி இருக்கணும். சொன்னாங்கன்னு சொல்றாங்களே, காவல்துறை வர வேண்டாம்னு சொல்லி இருக்கணும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை தன்னுடைய சக்தி முழுவதும் செலவழித்திருக்க வேண்டும். மூணாவது, இதற்கு யார் காரணம்னு கேட்டா அவர்களே காரணம். இறந்தவங்களே காரணம். ஆமா. ஏன்னா தன்னை தற்காத்துக் கொள்ள கூடுகிற ஒரு பொறுப்புணர்ச்சி கூட இல்லாம இருந்திருக்காங்க. இல்ல, இது கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்றவங்களும் அவங்களுக்கும் முழு பொறுப்பு இருக்குல்ல. இல்ல அத தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பு அவங்களுக்கு இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைகளோடு வராதீர்கள்னு சொல்லியிருக்கார். முதியவர்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கார். கர்ப்பிணிகள் வர வேண்டாம்னு சொன்னாங்க, சொல்லியிருக்கார். கருவுற்றவர்கள் வர வேண்டாம், நோயிற்றவர்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அவர்களே வந்தார்கள். அப்போ அவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்கோம். அப்போது என்ன செய்திருக்கணும், ஒரு கமாண்டர் மாதிரி ஒரு தம்பி நின்று இங்க உள்ளுக்கு வராதீங்கன்னு சொல்லி தடுத்திருக்கணும்.
காவல்துறை அந்த இடத்துல செயலிழந்து நின்றது மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இப்போ ஒட்டுமொத்தமா காவல்துறை வந்து ஒரு பக்கம் நம்ம வந்து குற்றச்சாட்டு காவல்துறை சொன்னாலும் குற்றம் சாட்ட வேணுங்கிற நோக்கம் இல்ல. ஒரு 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 அந்த மக்களுடைய ஆர்வம் இருந்ததே தவிர, தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வு இல்லாத நிலைமை தான் இதுக்கு காரணம். அப்போ வந்து இந்த தாவேக்காவுடைய தொண்டர்களும் சரி, அங்க அவர பார்க்க வரவங்களும் ஒரு பொறுப்பு இல்லாம தான் வராங்க. இல்ல அப்படி எடுத்துக்கலாமா? பொறுப்பில்லாம வந்தாங்கன்னு ஆர்வம் காரணமாக வர்றாங்க. தலைவர் வர்றாருன்னு வர்றாங்க. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியலுக்கு அவர் தலைமை தாங்க போறவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மனநிறைவையும் தந்து அந்த தலைவர் நம்ம வாசலுக்கே வர்றாருன்னு சொன்னாங்க. இதுல அந்த சம்பவம் நடப்பதற்கு என்ன காரணம்னு ஒண்ணு இருக்கு. யார் உள்ளே ஊடுருவினார்கள்? யார் அந்த கூட்டத்தை சிதைக்க முயற்சித்தார்கள்? யாரு ஒரு செருப்பை தூக்கி எறிந்தார்கள்? இதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும். ஆகவே கூட்டத்தினுடைய அமைதி குலைந்து விட்டது. அதற்கு தலைவர் பொறுப்பேற்க வேண்டிய தேவையும் இல்லை. தலைவர் தான் இதற்கு பொறுப்புன்னா தமிழ்நாடு அரசு காவல்துறை தலைவர் மீது வழக்கு போட்டிருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. வழக்கு போட்டா நீங்க தான் சிம்பதியை கிரியேட் பண்ணிடுவீங்களே. ஏன்? அதான் பாருங்க, என் மேல இதுக்கு வழக்கு போட்டு என்னை முடக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்தை தூண்டி விட்டாங்க. தொடர்ந்து முடக்கித்தானே இருக்காங்க. அப்படி ஒன்னும் திமுக உங்களை முடக்கின மாதிரி தெரியல. இல்லையே. செய்தித்துறை இயக்குனரே தாவேக்கா பற்றி எந்த செய்தியிலும் போடாதீங்கன்னு சொல்றாரு. யார்கிட்ட? தொலைக்காட்சிக்கு. யார்கிட்ட சொல்றாரு அவரு? பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு. இந்த செய்திகள்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அது பத்திரிகையாளருக்கு அந்த உரிமை இருக்கான்னு அந்த போடாம ஒரு பத்திரிகையாளர் அந்த நிறுவனர் எல்லாம் முடிவு செய்ய வேண்டியது. செய்தி ஆசிரியர் நிறுவனங்கள் என்ன செய்கிறது? போடாது அப்போ. ஏன்னா நமக்கு விளம்பரம் வராது அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. ஆனால் இவர் பத்திரிகைலாம் அப்படி இருக்கக்கூடாது. பத்திரிகையில விலை போயிடுச்சுங்கிறீங்க. விலை போயிட்டாங்கிறத விட அச்சப்படுகிறார்கள். ஏன்னா பத்திரிகையாளன் என்பவன் இன்றில் காலொன்றி நாளையை தொடுகிறவன். பத்திரிகையாளன் என்பவன் இலையுதிர் காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். பத்திரிகையாளன் என்பவன் புழுக்களின் உடம்பில் புலிகளின் இரத்தத்தை பாய்ச்ச முடியும். ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு வலிமையான தூண் அதுதான். அவர்களே இந்த ஆட்சியில் இன்னைக்கு மிரட்டப்படுகிறார்கள். தாவேக்காவும் தான் மிரட்டுறாங்க. பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள். அதனால அதை தாண்டிதான் அவர் வர்றார். தடைக்கற்கள் உண்டென்றாலும் தடந்தோல் உண்டென்று நம்பி அவர் பயணிக்கிறார். இந்த தடைகள் இன்னும் வர வர அதிகமாகும். ஏன்னா நான் 3ஆம் தேதி திருச்செங்கோடு தொகுதியில மல்லசமுத்திரத்துல பேசுவதற்கு தேதி கொடுத்திருந்தேன். எங்கள் கொள்கை பொறுப்பு செயலாளர் ஜெனரல் பொது அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஏற்பாடு செய்திருந்தார். நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு சொற்பொழிவாளனுக்கு கூட்டம் கூடுகிறது என்றால் நாஞ்சில் சம்பத்திற்கு கூடுன்னு ஒரு மரியாதையை தமிழ்நாட்டில் ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கேன் நான். இல்ல அது உண்மைதான். என் கூட்டத்துக்கு அனுமதி தரல. உங்களை பார்த்து பயந்துட்டாங்களா? அதான் பயப்படுறாங்க. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாஞ்சில் சம்பத் என்ன கடுவா புள்ளியா? இல்லை, நான் கடுமையான விமர்சகன். கூட்ட தரல. அப்போ ஐஆர்எஸ் அவர் கூட்டம் அனுமதி தரல. உங்கள்கிட்ட சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு, இனி ஒரு நாள் வச்சுக்கோன்னு சொன்னாரு. நான் பயணச்சீட்டெல்லாம் போட்டு வர்றதுக்கும் பயணச்சீட்டு போட்டிருந்தேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கடந்து போக வேண்டியதுதான் இனி உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியான. என்னுடைய அடுத்த கேள்வி அதான் இருந்துச்சு. அதாவது நீங்க கிட்டத்தட்ட தாவேக்காவில் இணைந்து 1 மாத காலங்கள் ஆகிறது. ஒரு பேசும்படியான ஒரு கூட்டத்தில் நீங்க பேசலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட இருந்துச்சு. முந்தா நாள் பேசிட்டேன். எங்க பேசிட்டு இருந்தீங்க? பத்மநாபபுரம் தொகுதி என் தொகுதியில குலசேகரம்ங்கிற இடத்துல பேசிட்டேன். அந்த பேச்சு இன்னைக்கு உலகம் புற போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ் ஹிண்டுல வந்திருக்கு. அது என்னாச்சுன்னா, வடக்கு மண்டல இளைஞரணி மகாநாடு
அந்த மகாநாட்டில் மாட்சிமை தீங்கிய முதலமைச்சருக்கு வெள்ளி நாற்காலி கொடுக்கிறார்கள். ஒரு 1000 ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்க வழியில்லாத சகோதரிகள் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, கேளுங்க, இருக்காங்க. ரோமாவரி நகரம் தீப்பித்தி எறிந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தான். when Rome was burning, Nero was fiddling என்பார்கள். அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதை எப்படி ஏற்றுக்கொண்டார்னு அவர் சிம்மாசனத்துல ஸ்டைலா உட்கார்ந்துருந்தாரா சார்? எனக்கு தெரியல. எப்படி ஏற்றுக்கொண்டாருன்னு அவர் கேக்குறீங்க? உட்கார்ந்து இருக்க கூடாது, உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்ததற்கு பிறகு கால் மேல் கால் போட்டு உட்கார். இது பெரிய அருவருப்பாக இருந்தது பார்ப்பதற்கு. உங்களுக்கு அவர் கால் மேல் கால் போட்டு வச்சதுதான் பிரச்சனையா? கால் மேல் கால், வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்ததே பிரச்சனை. அவர் ஏன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சார். ஏன்னா இந்த வெள்ளி நாற்காலி போடப்பட்டதை அவர் விரும்பி இருக்கக்கூடாது. மேடைக்கு வந்ததற்கு பிறகு அப்படி போடுகிறார்கள் என்று அவர் தெரிந்திருந்தால் எடுத்திருக்க சொல்லியிருக்கணும். இது மாதிரி 10 பிளாஸ்டிக் சேர் போட்டு சிறப்பு பேச்சாளர் பேசுவதற்கு இது மாதிரி ஒரு குஷன் கொண்டு போட்டா நான் எடுக்க சொல்லிடுவேன். அதே சேர்ல தான் நான் உட்காருவேன். அது உங்க பெருந்தன்மையை காட்டுது. இல்லை, பெருந்தன்மை இல்லை, அதுதான் பொது ஒழுக்கம். முதலமைச்சர் உட்கார்ந்துட்டார். நான் கூட்டத்தில் சொன்னேன், வெள்ளி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டீர்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலி பறிபோய் விட்டது உட்கார்ந்த நேரத்திலேன்னு சொல்லிட்டேன். அது இன்னைக்கு வைரலா ஓடிட்டு இருக்கு. 29ஆம் தேதி திமுக மகளிர் மண்டல மகாநாடு கோயம்புத்தூர்ல பல்லடத்துல நடந்துச்சு. 22,500 கிலோ பிரியாணி. அதை சமைப்பதற்கு 1,500 சமையல்காரர்கள், அதை பரிமாறுவதற்கு 500 பேர். அதில் கலந்து கொண்ட எல்லா மகளிருக்கும் ஒரு பையில தண்ணீர், பழச்சாறு, கடலை மிட்டாய், மர்ஃபி, பொரி உருண்டை. கரூர் மாதிரி சம்பவம் ஆயிடக்கூடாதுக்காக எல்லாம் கொடுத்துருக்காங்க. தண்ணி இல்லாம தான் நிறைய பேர் நாவரண்டு இறந்து போனாங்க. 10 பொருட்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் பொதுமக்கள் பார்க்கறாங்க. எனக்கே அதை பார்த்துட்டு பெண்ணா பிறந்திருக்கலாமோ, அங்க போய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கலாமோன்னு சொல்லுகிற அளவுக்கு நாக்குல நீர் வடிஞ்சிருச்சு. 22,500 கிலோ பிரியாணி. இவ்வளவு பெரிய அறிவக்கம் அண்ணாவின் இயக்கத்துல இவ்வளவு பெரிய ஆடம்பரமான நிகழ்ச்சிகளை இன்னைக்கு அவர்கள் ஆட்சியின் அந்திம காலத்துல ஏன் செய்யறாங்க? திமுகவில் டீ வாங்கியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க சார். நீங்க இவ்வளவு பெரிய இது பட்டியல் அடிக்கிறீங்க. செய்யறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வலிக்குது. இத வாக்காளர்களாக இருக்கிற பொதுமக்கள் இதை பார்த்துட்டு கைதட்டல, முகஞ்சொலித்தார்கள். இது ஒரு ஆரோக்கியமான போக்கல்ல. ஏன்னா பஞ்சையும் பராரியும் தான் பெரும்பான்மையா இருக்காங்க. அதெல்லாம் குத்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்களே சார்? எங்க அந்த கூட்டத்துல மகளிர்கள்லாம் குத்து டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அதான் பஞ்சையும் பராரியும் வாழுகிற நாடுங்க. இந்த நாட்டுல ஊரக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு 300 ரூபாய் சம்பளத்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்னு ஏங்குற தாய்மார்கள் வாழுகிற நாடு இந்த நாடு. ஒரு கருப்பையை மாற்றுகிற அறுவை சிகிச்சை உடனே செய்தாக வேண்டும் என்றால் அதை செய்வதற்கு வசதி இல்லாம 4 பேர்கிட்ட கடன் கேட்டு கிடைக்காமல் கவலையற்ற பெண்கள் வாழுகிற நாட்டுல இப்படி ஒரு ஆடம்பரமான நிகழ்ச்சியை நடத்துறாங்க. நீங்க இன்னும் காந்தி காலத்திலே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காந்தி காலத்துக்கு வரணும் இல்லைன்னா இல்ல, நீங்க இன்னும் காந்தி காலத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க சொகுசா இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்து எவ்வளவோ எங்கேயோ போயிட்டாங்க. பெண்கள் முன்னேற்றம் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. நீங்க இன்னும் காந்தி காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்கள் முன்னேறித்தான் ஆக வேண்டும். ஆனா இது பெண்கள் முன்னேற்றத்திற்கான அளவுகோல் அல்ல. இந்த பெண்களை இந்த நாட்டுல வசப்படுத்துகிற முயற்சி, இல்லாண்டால் வளைக்கிற முயற்சி. கலைஞர் மொழியில் சொன்னால் வட்டமிடுகிறது கழுகுகள், வாய் பிளந்து நிற்கிறது ஓநாய்கள், வளைத்து விட துடிக்கிறது மலைப்பாம்புகள்.
இப்படி பெண்களை வளைத்து விடுவது தான் பார்க்கணுங்களே தவிர அரசியல் ரீதியாக இதில் எந்த பலனும் இவங்க அனுபவிக்க போறதில்ல. அதனால தமிழ்நாட்டின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். இல்லைன்னா தலைவர் விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வர வேண்டிய தேவையும் இல்லை. அவர் வர்றாருன்னா அப்படி ஒரு கூட்டம் வருகிறது. அதனால தாவேகா என்பது தள்ளி போட முடியாத தாகம், அலட்சியப்படுத்த முடியாத அரண், அணைக்க முடியாத நெருப்பு, தாண்ட முடியாத அகழி, சீன பெருமதில் போல் தமிழர்களின் மானம் காக்குகிற பெருமதில். இந்த கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது காலத்தின் கட்டாயம். அதை நோக்கி எங்கள் பயணம் வெற்றிகரமாக நடக்கிறது. பரப்புரை செயலர் பொறுப்பை தந்திருக்கிற தலைவர் அவர்களுக்கு அந்த பொறுப்பினுடைய உயரத்தை மதித்து நான் இனி வருகிற நாட்களில் என்னை மறந்து கடமையாற்ற நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஆனா பரப்புரை செயலாளர் அப்படின்னு அறிவிச்ச பிறகு ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங் எதுவுமே இல்லை. தாவேக்காவுடைய கொள்கைகளை இன்னும் நீங்க முழுமையா பரப்பல அப்படின்னு நாங்க நினைக்கிறேன். இல்ல, நீங்க ஒரு கலாட்டா வாய்ஸ் நினைக்கிறேன். அதுல 5 கொள்கை தலைவர்களை பற்றி பேசி லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வலைத்தளத்தின் காலம். இது மேடை போட்டு ஏற்பாடு பண்ணி அப்படி பேசுறதை விட வலைத்தளத்தில் ஈஸியா போய் எல்லோருடைய நெஞ்சையும் நான் ஆக்கிரமிக்க முடியும். ஏன்னா அஞ்சலை மழை தெரியாது, தாவேக்காவில் இருக்கிற தம்பிகளுக்கே தெரியாது. கடலூர் தொகுதியில 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக முடிசூட்டப்பட்ட பெருமாட்டி, ஒரு இந்தியாவினுடைய விடுதலைக்காக கராக்கிரகத்தில் இருந்த பெருமாட்டி, பரோலில் வந்து மீண்டும் கைக்குழந்தையோடு சிரித்து கொண்டே சிறைக்கு சென்ற பெருமாட்டி, அவருடைய தியாகத்தை மதித்து அவங்களுக்கு ஒரு பென்ஷனை கொடுத்த பொழுது அந்த பென்ஷனை நான் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் செய்ததற்கு நான் கூலி வாங்கிட்டு செய்ய மாட்டேன்னு அதை நிராகரித்த பெருமாட்டி, பொது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்த பெருமாட்டி, அத யாரும் சொல்லலை இது வரைக்கும். அதான் இந்த மாதிரி நிறைய நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்க அதான் யாரும் சொல்லல, நான் இப்ப சொல்லிட்டேன். அது மாதிரி கொள்ளை கொடி விரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய 6 கால்களை இந்த நாட்டில் வெட்டி சாய்த்த வீர திருமகள் ராணி வேலு நாச்சியார். அவருக்கு மாலை சூட்டிய மணாளன் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய மாமன்னர். அந்த மண்ணெல்லாம் வீரம் பேசுகிற சிவகங்கையில் இருக்கிற காளையார் கோவில் இன்னைக்கு, நேற்றைக்கு அது காணப்பெயர். ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம் அந்த திருத்தலம். அவர் சுவாமி தரிசனத்திற்காக முத்துவிடுகநாதர், மன்னர் முத்துவிடுகநாதர் கோவிலுக்குள்ள போகும் பொழுது கோவிலுக்குள்ள கொலை செய்யப்பட்டார். மாலை சூட்டிய மணாளன் கொல்லப்பட்டான் என்ற ஈரச் செய்தி கேட்டதற்கு பிறகு உடைந்து நொறுங்கி அந்த கோவிலுக்குள் நுழைந்து அவருடைய மார்பில் ஒளிந்த இரத்தத்தை கையில் அள்ளி நெற்றி நிறைய பூசிக்கொண்டு விருப்பாட்சி வரைக்கும் நடந்து சென்றார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற மகத்தான போரில் திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றி திண்டுக்கல்லில் வாசம் செய்கிறார் ஹைதர் அலி, மைசூர் புலி. அவரை போய் சந்திக்கிறார். 8 மொழி தெரிந்த பெருமாட்டி, 8 லாங்குவேஜ் தெரியும். ஹைதர் அலிட்ட பேசுகிறார். சிவகங்கை சமஸ்தானம் விடுதலை பெறுவதற்கு என்னால் முடிந்த உதவி செய்கிறேன் என்று 4000 இராணுவ வீரர்களை கொடுக்கிறார். 4000 இராணுவ வீரர்களுக்கு தலைமை தாங்கி சிவகங்கைக்கு நடந்தே போகிறார். நடந்தே சென்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய படைகளை சிதற அடித்து கன்னத்தில் அரைந்ததை போல அரைந்து அவர்களை நிலைகுலை செய்து சிவகங்கை சமஸ்தானத்தில் மீண்டும் மகாராணியாக முடிசூட்டி கொண்டாள். உலகத்துல முதல் வெடிக்குண்டு பெண்மணி அவருடைய படைக்களத்தில் இருந்த பெருமாட்டி குயிலி. அந்த குயிலி ராஜராஜேஸ்வரி டெம்பிள் கோவில்ல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆயுத கிடங்கு இருந்தது. உடம்பு முழுக்க எண்ணெய் பூசி கொண்டு ஆயுத கிடங்குல தாவி குதித்து ஆயுத கிடங்கு சாம்பல் ஆகிவிட்டது. இது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் பேசிட்டு இருக்கேன், பேச போறேன். அது மாதிரி காமராஜர், அவரையும் கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டார். பெரியாரை கொள்கை தலைவராக முன்மொழிந்த தளபதி விஜய் காமராஜரை அந்த வரிசையில் கொண்டு நிறுத்துகிறாருன்னா ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தமிழ்நாட்டுக்கு தரப்போகிறேன் என்பதை சிம்பாலிக்கா சொல்றார். காமராஜர் முதலமைச்சர்,
திருமலை பிள்ளை வீட்டில் அவர் மாடியில் தூங்கிட்டு இருக்கார். காலையில கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவை திறந்துட்டார் காமராஜருடைய உதவியாளர் வைரவன். உட்காருங்கன்னு சொல்றாரு. காமராஜருக்கு கேட்கிறது. ஒரு முதலமைச்சர் தூங்க மாட்டார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். தூக்கம் வராது. அவரு தேநீர் காய்ச்சி டீ அடிக்கிறார். அந்த சத்தமும் கேட்குது மேல. உடனே எழுங்க கீழே வந்து பார்த்தார். யாருக்கு டீ போடுற? யார் இவன்? அது உங்க பேரன் கதிர்வேலு. என் பேரனா இவன்? கொலகாரன். அவனை ஏன் வீட்டுக்குள்ள அனுமதிச்சேன்னு சத்தம் போட்டார். ஒரு கொலை வழக்கில் சிக்கி இருந்தார் கதிர்வேல். அவருக்கு கண்டிஷன் ஜாமீன். சென்னையில் இருந்து கையெழுத்து போடணும். தாத்தா வீட்டில் போய் இருக்கலாமேன்னு உரிமையோட வந்தார். கொலைகாரன். அது முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. நீதிமன்றம் அவரை குற்றவாளி இல்லை என்று சொல்லுகிறவரை அவன் குற்றவாளி. வீட்டில இருந்து வெளியேற்றினார். இப்படி ஒரு நிர்வாகத்தை காமராஜர் நடத்தினாரு. அப்படி ஒரு நிர்வாகத்தை நான் தரப்போறேங்கிறத சிம்பாலிக்கா சொன்னார் எங்க தலைவர். அதனால இதெல்லாம் நான் பேச போறேன். இன்னி நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்கு பொங்கல் முடிஞ்சோம்னா போக போறேன். சரி சார். இப்போ நீங்க பல்லடம் மகளிர் இதை பத்தி பேசினீங்க. அந்த நிகழ்ச்சியில 22,500 கிலோ பிரியாணி சமைச்சதுக்கே நீங்க ரொம்ப பெருமையா ரொம்ப இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தமிழ்நாடு அரசு இப்போ சமீபத்துல 2-3 நாட்களுக்கு முன்னாடி அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் அறிவிச்சிருக்கிறாங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் பிளஸ் பரிசு பொருட்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. வாரி வாரி வழங்குறாங்களே. இந்த லேப்டாப்பை ஏன் போன வருஷம் கொடுக்கல? நீங்களாம் கேட்கல. நான் முதலமைச்சருக்கு பணியோட சொல்றேன். இன்னும் 40 லட்சம் லேப்டாப் நீங்க கொடுக்கணும். வாக்குரிமை உள்ள மாணவர்களுக்கு தான் கொடுத்திருக்கீங்க. ஜெயலலிதா +2 படிக்கிற மாணவங்களுக்கு கொடுத்தாங்க. 40 லட்சம் மாணவர்களுக்கு நீங்க எண்ணி கொடுக்கணும். இப்போ இது 10 லட்சம் பேர் ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா 40 லட்சம் ஓட்டு உங்களுக்கு மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஓய்வூதிய திட்டம். இது எனக்கு கவர்மெண்ட் ஜீவோ வந்தா தான் எனக்கே புரிஞ்சுக்கிட முடியும். அவன்கிட்ட இருந்து 50,000 ரூபாய எடுத்துட்டு அந்த 50,000 ரூபாய் அவனுக்கே திருப்பி கொடுக்குங்கிறது இது வடிவேலு கவுண்டமணி கதை மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்ததே அன்னைக்கு இருந்த பிஜேபி கவர்மெண்ட். அன்னைக்கு உங்க முரசொலி மாறன் அதுல வர்த்தகத்துறை அமைச்சர். 20 வருஷமான கோரிக்கைய தேர்தலை சந்திக்கிற அவசரத்துல நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். இதை இந்த 3 மாசத்துல நடைமுறைப்படுத்தி நீங்க கொடுத்துருவீங்களா? இந்த ஆர்டர் என்னைக்கு வரும்? இதெல்லாம் இன்னைக்கு பெரிய கேள்வி. ஜாக்டோஜியோ ஒரு அமைப்பு இதை அங்கீகரித்து அரசு கொடுத்த நிர்பந்தம், இல்லாவிட்டால் நெருக்கடி, இல்லாவிட்டால் ஆசை வார்த்தை, ஏதோ சாமபேத தான தண்டம் செய்து அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தாலும் ஒரு எரிமலை அங்கே கனன்று கொண்டுதான் இருக்கிறது. பல சங்கங்கள் இதை அங்கீகரிக்கல. எத்தனை சங்கங்கள் அங்கீகரிக்கல, இது எப்படி நடைமுறைப்படுத்துவாருங்கிறது ஒரு சராசரி அறிவுள்ளவனுக்கே புரிஞ்சுக்கிட முடியல. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு கொரோனா காலத்துல செவிலியர்கள் போராடுகிறார்கள். கொரோனா காலத்துல அரசு மருத்துவர்கள் அவங்க 19,000 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு டாக்டருக்கு பின்னாடி 2,000 பேஷண்ட் இருக்காங்க. பள்ளிப்பட்டு, திருத்தணிக்கு பக்கத்துல பள்ளிப்பட்டு, அந்த டாக்டர் பேர் விவேகானந்தன். அவருடைய ஆசை மனைவி சொல்றார், இந்த கொரோனா காலத்துல இப்படி எல்லாம் போய் மெனக்கிடாதீங்க, உங்களுக்கும் வந்துடும் சொல்றார். நாம் கற்ற கல்விக்கு நான் விசுவாசம் உள்ளவனா இருக்கணும்னா நான் செய்து ஆகணும், என்னை தடுக்காதேன்னு சொல்லிட்டு பள்ளிப்பட்டில் போய் சர்வீஸ் பண்றார். அவருடைய மனைவி கவலைப்பட்டதை போல கொரோனா தொற்றில் அவர் பலியாகிட்டார். அவர் இறந்ததுக்கு பிறகு அண்ணன் ஸ்டாலின் அவனிடத்தில் மாட்சிமை தங்கிய மருந்தக அமைச்சர், நல்வாழ்வுத்துறை அமைச்சர்
நண்பர் மாசுவிடத்துல அவருடைய மனைவி திவ்யா, அவங்க ஒரு பிடெக் பட்டதாரி, எனக்கு ஒரு வேலை தாருங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வாழ்வாதாரமே இல்லை. ஒரு 2 மாசம் லீவ் போட்டுட்டு வீட்டில் இருந்தா இந்த விபரீதம் நடந்திருக்காது. இறந்துட்டார். எனக்கு 2 பிள்ளைகளை படிக்க வைக்க கூட என்னால் முடியலன்னு கதறாங்க. இந்த நாள் வரைக்கும் அந்த அம்மா வேலையில எடுத்துக்கல. மாசுட்ட கேட்டா சொல்றாரு அவருக்கு 2 மனைவி உண்டு. அப்ப இவர் மந்திரி வேலை தான் பார்த்தாரா, இந்த வேலையும் சேர்த்து பார்த்தாரான்னு ஒரு கேள்வி எழுது. இல்ல அரசு என்கொயரி பண்ணி தானே கொடுக்கும். ஆமா, கொடுக்கணும். இல்ல அப்படி என்கொயரி பண்ணும்போது என்கொயரி பண்ணா பண்ணி பார்க்கட்டும். பண்ணி பார்த்தா அரசு மருத்துவர்கள் சங்க தலைவரே சொல்லிட்டார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதை நாங்க நிரூபிச்சாச்சு அப்படின்னு இன்னும் கொடுக்க மாட்டேன். நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் கொடுக்கல. இப்படி ஒரு அரசு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருந்துட்டு, எல்லா துறையும் இன்னைக்கு துறந்து போயிட்டு. 12 பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர்கள் கிடையாது. சென்னை பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் கிடையாது. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் சம்பளம் கொடுக்க காசு கிடையாது. அவங்க அதை பற்றி கவலையே படல. 206 அரசு பள்ளிகளை மூடுறாங்க. அந்த அரசு பள்ளிகள்ல திறப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கவலையோட சொல்றேன், மத்திய அரசு மோடி அரசினுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியை சத்தம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடுமையா எதிர்க்கிறாங்க, நீங்க சத்தம் இல்லாம நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. அதான் சொன்னேன். ஜவஹர் நேசன் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர்கிட்ட கேட்டா வண்டி வண்டியா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இந்த அரசு எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது அவர் சொல்வார். இப்படி ஒரு நாடகம் நடக்குது நாட்டிலே. இந்த நாடகம் நீண்ட நாள் நடக்காது. இந்த நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற வலிமை பிரதான எதிர்கட்சிக்கு அது இழந்து விட்டது. அந்த கட்சி இழந்து ஒரு மாற்று அரசியலுக்கான தேவையை இந்த நாட்டில் செய்வதற்காக வந்த தலைவர்கள் எல்லாரும் தோற்று விட்டார்கள். அண்ணன் வைகோ தோற்றுட்டார், ஜி.கே. வாசன் தோத்துட்டார், சுப்ரீம் சரத்குமார் தோத்துட்டார், விஜயகாந்த் தோத்துட்டார், டிபி பெட்டியெல்லாம் உடைச்சார் ஒரு தலைவர், உலக நாயகன். அவர் இப்போ அறிவாலயம் தாழ்வாரத்தில் படுத்து கிடக்கார். இப்போ மக்களுக்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். இந்த பச்சை இந்த மனித தாவரங்களை ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். விஜய் வந்துவிட்டார். அந்த இடத்தை நோக்கி அவருடைய பயணம் வேகமாக போய்கொண்டிருக்கு. சரி சார், இப்போ விஜய் நிறைய கூட்டங்கள்ல பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் பேசிட்டே இருக்கிறாரு. தேர்தல் வேற ரொம்ப நெருக்கத்துல இருக்கு. இதுல தொண்டர்களையும் மக்களையும் உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் நிறைய இப்ப ஜனநாயகம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம். ஜனநாயகம் முடிஞ்ச பிறகு மற்றபடி அவர் அரசியல் முழுமையா இறங்கிடுவாங்க. நம்ம ஜனநாயகனுடைய பாடல் வெளியீடும் முடிஞ்சிருச்சு. பொங்கல் முடிஞ்சோடனே தொடங்கிடுவாங்க. நாடு பூரா போயிடுவார். எல்லா இடத்துலயும் பணி நடக்கும். ஒரு ஒரு எடுத்துக்காட்டு, நானே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய கூட்டத்தை. எங்கிருந்து வந்தா இந்த தம்பிகள்னா எனக்கே தெரியல. அது நாஞ்சில் சம்பத் மீது ஒரு ஈர்ப்பு. இல்லையே, நான் பேச்சை கேட்க வந்திருப்பாங்க. இல்ல ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களை கடுமையாக எதிர்த்து பேசிய சாட்டை துரைமுருகன் கூட உங்களோட பேச்சை ரசிக்க ஆச்சரியமா இருந்துன்னு சொன்னா, என் வீட்டுல நான் ஒரு சத்தம் இல்லாம இருப்பேன். திடீர்னு 5 மணிக்கு 3 இன்னோவா கார் நிக்குது. அவங்க கூட இன்னோவா தானா? ஆமா, இன்னோவா கார் நிக்குது. தம்பிகள் எல்லாம் இறங்குறாங்க. என் பேர் கிறிஸ்டோபர், என் பேர் ஜான் சாமுவேல், நான் தாவேகாவில் இருக்கேன், நீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை அழைச்சிட்டு போகலான்னு தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி இன்னோவா காரோட வந்திருக்காங்க. ஆமா, அவங்களை எல்லாம் உபசரிச்சு வீட்டுல உட்கார வச்சு என் மகன் மருமகள் மனைவிட்டு எல்லாம் அறிமுகம் செய்து வச்சு எங்க ஊர் பழக்கப்படி தெரளி கொழுக்கட்டைம்பாங்க. தெரளி கொழுக்கட்டை, வறுத்த மாவு எல்லாம் கொடுத்துட்டு ஜூஸ் எல்லாம் கொடுத்து அவங்க கூட நான் போய் பேசினேன்.
குலசேகரம் அரசோட சந்திப்புல இப்படி ஒரு கூட்டம் நடந்ததில்லைங்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்துல நான் பேசிட்டு வர்றேன்னா, இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒரு தொகுதியில் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார். சரி சார். சார், ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது விஜய் இப்ப தனிச்சு நிக்கிறார். அவர் இதுவரை வாக்கு வங்கியை நிரூபிக்கவே இல்லை. இத்தனை சதவீதம் தான் விஜய்க்கு அப்படின்னு நிரூபிக்கல. ஆனா நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுறாரு. இதுக்கு முந்தைய தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா யாருமே இந்த மாதிரி எடுத்த உடனே ஒரு முதலமைச்சரானதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லவே இல்லை. முதலமைச்சர் எம்ஜிஆரா இருக்கட்டும், அதுக்கு பிறகு ஜெயலலிதா மேடமா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அரசியலுக்கு வந்த எல்லாருமே எடுத்த உடனே அரசியலுக்கு வரல. கடும், அதாவது திமுக திராவிடர்களிருந்து பிரிஞ்சு திமுக வந்த பிறகு அண்ணாதுரை கூட நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகுதான் வந்தார். அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களும் நீண்ட நெடிய அரசியலுக்கு பிறகுதான் ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு போஸ்டுக்கே வந்தார். ஆனா இவர் திரு விஜய் அவர்கள் எடுத்த உடனே அரசியலுக்கு 2026 நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு அறுதி பெருமையிட்டு கூறுறாரு. அது எந்த கான்பிடன்ட்ல சொல்றாரு சார்? இந்த கிரவுட் தான் தம்பி, அபண்டன் த மாஸ் தான் இதுக்கு காரணம். நீங்க வைகோவோட இருக்கும்போது பார்க்காத கூட்டம், வைகோக்கு திரளாத கூட்டமோ உங்களுக்கு திரளாத கூட்டமோ இல்ல. அப்படியாலே வைகோவால அரசியல் நிக்க முடியல. கூட்டத்தை பார்த்திருக்கேன், அதுல பங்கெடுத்திருக்கேன், அதுல என் பங்களிப்பை நான் நிறைய செய்திருக்கேன், அதெல்லாம் கண்கூடா பார்த்திருக்கேன். ஆனா இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஒரு மைண்ட் செட் ஃபார்ம் ஆகணும். உயிரை கொடுத்தாவது நம்ம ஜெயிச்சாகணும்னு ஒரு ஃபீலிங் தொண்டருக்கு வரணும். எந்த கட்சிக்கும் அது இல்லை. இன்னைக்கு தாவேக்காவுக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எந்த கட்சிக்காவது இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஆரம்பத்துல திமுக, அதுக்கப்புறம் மதிமுக, அப்புறம் அதிமுக, அமமுக, இந்த மாதிரி பல கட்சிகளை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இப்ப தாவேக்காவில் இருக்கீங்க. இந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க நீங்க. அதாவது விஜயோட உங்களுக்கு அரசியல் ஞானமும் அரசியல் அறிவும் இந்த கூட்டங்களை பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு இது உங்களுக்கு தீர்க்கமா இருக்கும். நீங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு. இப்போ விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா? கேளுங்க. விஜய்க்கு வெற்றி சமீபமாகிவிட்டது. இப்போ தடைகள் இன்னும் அதிகமா, இந்த ஆபத்து மாதிரி எல்லாம் காமிக்கிறதுக்கு சில சக்திகள் முயல்வார்கள். விஜய் தான் முதலமைச்சர், அவருக்கு காம்படிட்டிவ் இணை கிடையாது. நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது. தேதிகள் கிளிப்பட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். நாளை முதலமைச்சர் விஜய் தான், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.